Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல class 11 English poem 1 once upon a time பார்க்கலாம். once upon a time என்னன்னா முன்பொரு காலத்தில். இந்த poem நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு father அவங்களுடைய son கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். பாஸ்ட்க்கும் பிரசன்ட்க்கும் உள்ள கம்பேரிசனா அமைஞ்சிருக்கும். இந்த poemோட ஆத்தர் யாருன்னா கேப்ரியல் ஒகேரா. சரி வாங்க நம்ம poemக்குள்ள போலாம். once upon a time son, they used to laugh with their hearts and laugh with their eyes. அவங்க ஆத்தர் அவங்களுடைய சன் கிட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் நான் பார்த்த மனுஷங்க எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசுலேருந்து சிரிப்பாங்க. அவங்க சிரிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தைங்கன்னா எப்படி சிரிப்பாங்க, அவங்கள சிரிக்கும்போது நமக்கே தானே சிரிப்பு வரும். ஏன்னா அவங்க சிரிக்கிறதுல எந்த ஒரு பாய்சன்ஸ், எந்த ஒரு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கெட்ட எண்ணம் கலந்து சிரிப்பாக இருக்காது. அவங்க மனசார சிரிப்பாங்க. அண்ட் லாஃப் வித் தேர் ஐஸ், அந்த கண்ணெல்லாம் அவங்க சிரிக்கும்போது அப்படியே சுருங்கும். ஏன்னா அவங்க மனசார சிரிப்பாங்க. அந்த லாஃப்லேயும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத் வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு பாஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நல்லா சிரிப்பாங்க. அவங்களுடைய அந்த பற்கள் எல்லாமே அந்த மனசுலேருந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கண்களே அதை வெளிப்படுத்தும். அவங்களுடைய அன்பை அந்த கண்களே வெளிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்க சிரிக்கும்போது வெறும் அவங்களுடைய பற்களால் அவங்களுக்கு டீத் ஷோ பண்ணுறாங்களே தவிர அது லாஃப் கிடையாது. அவங்க சிரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ் என்ன மீனிங்னா வித்தவுட் எனி எமோஷன்ஸ். நம்ம சிரிக்கும்போதே நான் சொன்னல கண்ணெல்லாம் சுருங்கும். அவ்வளோ அழகாக சிரிப்பாங்க. இந்த மாதிரி எந்த எண்ணம் கல்லும் கப்படம் எதுவும் இல்லாத சிரிப்புன்னு சொல்லுவாங்களா அது. ஆனால் இப்போ எல்லாம் எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் ஜஸ்ட் பார்த்தாங்களா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு சிரிக்கணும்னு சிரிக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்களோட டீத் தான் ஷோ பண்ணுறாங்க. ஆனால் அதை தான் நம்ம லாஃபிங்னு நினச்சிட்ருக்கோம். சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. பிஹைண்ட் மை ஷேடோனா என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் எப்படி இருக்கேங்கிறத அவங்களுடைய கண் பார்க்கும். அவங்க மனசார சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone son. இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பொரு காலத்தில் ஃபஸ்ட்டு எல்லாம் they used to shake hands, கை கொடுப்பாங்க. இப்போ நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோசஸ்ட் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம அவங்கள பார்க்குறோன்னா நம்ம ஷேக் ஹேண்ட் பண்ணுவோம், ஹக் பண்ணுவோம், எப்படி இருக்கே டே நல்லா இருக்கியா அப்படின்லாம் விசாரிப்போம்ல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷேக் ஹேண்ட் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு அவ்வளோ அந்த மனசார இதுவும் அப்படி சொல்லியிருக்காங்க. மனசார ஷேக் ஹேண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மனசில் அவனுடைய சொசைட்டி எப்படி, அவனுடைய ஸ்டேட்டஸ் அப்படி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ் while they left hand search my empty pockets. நம்ம ரைட் ஹேண்டில் தானே ஷேக் ஹேண்ட் பண்ணுவோம். பட் ரைட் ஹேண்டில் ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சும்மா தானே இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அவங்களுடைய எம்டி பேக்கெட்ஸ் பார்க்குமா. இவங்க எவ்வளோ காசு வச்சுருக்காங்க, இவங்களுடைய சொசைட்டி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, சொசைட்டியில் இவங்க குட் பர்சனா இல்லை போரா மிடில் கிளாஸா எப்படி இருக்காங்க, நமக்கு இவங்களால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீல் அட் ஹோம் come again they say, and when I come again and feel at home. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவோம்ல, போனால் என்ன சொல்லுவாங்க, வாங்க வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளம்பும்போது நீங்கள் இப்போ வரதே இல்லை, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரணும், இது உங்களோட வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது உங்களோட வீடு மாதிரி நினச்சி வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் எப்போ அவங்க சரி இவங்க இவ்வளோ மனசார கூப்பிட்றாங்களே, ரொம்ப அன்பால் கூப்பிட்றாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் போனோம்னா ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம், ஏன் 3ஆவது தடவை கூட போகலாம். ஆனால் 4ஆவது தடவை போகும்போது அந்த டோர்ஸ் எல்லாம் மூடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூஞ்சிக்கு நேராக மூஞ்சியில் அடித்த மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. நான் ஒரு தடவை போனால் எனக்கு உபசரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 2ஆவது தடவை போனால் உபசரிப்பு ஏதோ ஒரு மாதிரி சரி வந்துட்டாங்களா ஓகேன்னு இருக்கும். ஆனால் அதுவே அவங்க 3ஆவது தடவையும் போனாங்கன்னா மூஞ்சிக்கு நேராக கதை சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு 3rd பேரெல்லாம் கொடுத்துருக்கு. 4th பேரா என்ன கொடுத்துருக்குன்னா, ஸோ ஐ ஹாவ் லேர்ன் மெனி திங்ஸ் சன், ஐ ஹாவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். இது வரைக்கும் பார்க்கலாம், மெனி ஃபேஸஸ் வரைக்கும். அதனால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மகனே. சன்னா சொன்னல ஃபாதர் அவங்களுடைய மகன்கிட்ட பேசுகிறாங்க. ஐ ஹாவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ், நான் நிறைய ஃபேஸ் வியர் பண்ண கற்றுக்கிட்டேன். லைக் ட்ரெஸ்ஸஸ், ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹாஸ்டல் ஃபேஸ்.
என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படி ஒரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு இன்னொரு நாளைக்கு போடுவோமா? கிடையாதுல்ல. ஒரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ் அதே நாளைக்கு பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா உடனே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம். அப்படி தானே? ட்ரெஸ்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான், நம்ம எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதை கற்றுக்கிட்டேன், ஆனால் உண்மையிலே ப்ரெசென்ட்ல எல்லாம் நம்ம ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சிரிப்போம். இப்போ ஏதாவது எஜுகேட்டட் அண்ட் மெச்சூர்ட் பீப்புள் லைக் எல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் போவாங்கள்ல, ஆஃபீஸ் அதே அவங்க வந்து லீடர் ஹெட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும். ரைட்? அவங்களுடைய அந்த கீழே மேனேஜர்ஸ் அவங்ககிட்டலாம் ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இன்னொரு ஃபேஸ் மாற்றிப்பாங்க. அதுதான் ஆத்தர் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போகும்போது நான் ஒரு ஃபேஸ் வச்சுப்பேன், வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் அவங்கக்கிட்ட நான் ஒரு ஃபேஸ் வச்சுப்பேன். ஸ்ட்ரீட் ரோட்டில் நடந்து போகும்போது நம்ம கண்டிப்பாக ரோட்டில் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பழக்கமான தெரு அது, நான் ரொம்ப வருஷமாக அந்த தெருவில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் போவாங்கள்ல, அவங்கள பார்த்து நம்ம சிரிப்போம். அப்போ ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபேஸ், ஹாஸ்ட் ஃபேஸ்னால் அந்த லீடர் அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒகேஷன்ஸ் ஒரு இதுக்கும் நான் என்னுடைய ஃபேஸ் எது மாதிரி மாற்றுறேன்னா ட்ரெஸ் மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Cocktail face with all their conforming smiles like the fixed portrait smile. Cocktail ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபேஸில் நம்ம எத்தனை எமோஷன்ஸ் காமிக்கிறோம்ல, ஒரே ஃபேஸ்லேயே தான் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அங்கே ஸ்ட்ரிக்ட் ஃபேஸும் காமிக்கிறோம், அதே ஃபேஸ் தான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் அது எல்லாருக்கிட்டையுமே அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா ஹாப்பியஸ்ட் ஃபேஸ் காமிக்கிறாங்க. ஆனால் அது ஒரே ஃபேஸ் தான், அதை அவங்க எப்படி ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே அப்படி தானா? கண்டிப்பாக இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி. கண்டிப்பாக நம்ம அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய சோஷியல் நம்மளோட சுற்றி முற்றி இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதை மாற்றிக்கிறாங்க. அதுதான் நமக்கு இந்த பேரால சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா போகலாம். I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance. To say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being good. இந்த ஆத்தரும் மாறிட்டாங்க. இப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ, இப்போ நம்ம மட்டும் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவங்க போலின்னு நினைப்பாங்க. அதான் சொல்கிறாங்க, நான் என்னை சுற்றி முற்றி இருக்கிறவங்கள மாதிரி நானும் மாறிட்டேன், எனக்கும் உண்மையாக சிரிக்கிற மாதிரி எனக்கும் உண்மையாக சிரிக்க தெரியலை, நானும் என்னுடைய பற்கள் மூலமாக நான் வந்து என்னுடைய சிரிக்கிற மாதிரி எப்படி பண்ணணுமோ என்னுடைய பற்களை காமிக்கணுமோ அதை நான் கற்றுக்கிட்டேன். டு laugh with only my teeth. நான் என்னுடைய மனசார மற்றவங்கக்கிட்ட கை கொடுக்கறது கூட நான் என்னால் நிறுத்திட்டேன், என்னால் அப்படி பண்ண முடியலை. ஜஸ்ட்டு நான் கை கொடுக்கணுங்கிற தவிர ஷேக் ஹேண்ட் பண்ணுறேனே தவிர என்னுடைய மனசில் இருந்து அவங்கக்கிட்ட என்னுடைய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணணுன்னு நான் அவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. I have also learned to say good boy when I mean good riddance. நம்ம ஒருத்தரை சந்திச்சுட்டு எல்லாமே பேசிட்டு அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவோம்னா குட் பாய்ன்னு சொல்லுவோம்ல, ஆனால் அந்த குட் பாய் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் அவங்க சொல்லலையா குட் ரிடன்ஸ். எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப போரிங் ஆகி ஐயோ ஏன்டா பேசணுமோ, எப்போ தான் இவங்க நம்மளை விட்டு போவாங்களோ, நமக்குன்னே எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்லாம் அந்த தாட் போயிட்டே இருக்குது. கடைசியில் அங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ அப்படியே தொல்லை விட்டுச்சுப்பா, அந்த மாதிரி நினைக்கிறது தான் குட் பாய்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? To say glad to meet you without being glad. Gladனா சந்தோஷம், உங்களை பார்த்ததில்ல உங்களை சந்திச்சதில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனசில் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அவங்கள பார்த்ததில் ஒரு சந்தோஷமாகவே இல்லை, அவங்கக்கிட்ட பேசினதுலேயும் சந்தோஷம் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி சோஷியல் அக்செப்டன்ஸ்க்காக குட் பாய்ன்னு சொல்கிறாங்க. And to say it's me nice to talking to you and being bored. ஒருத்தர்கிட்ட பேசினது ரொம்ப போராக ஐயோ கடிஞ்சோக்கெல்லாம் விடுவாங்க, அந்த போரிங்கில் கூட அவங்க வந்து நைஸ் டாக்கிங் டு யூ, வா எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசும்போதே அப்படியே காதில் தேன் வடியுது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் அவங்களுக்கு அவங்க பேசுறதே பிடிக்கலையா, ஐயோ எப்படா பேசி முடிப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்ட் டு பி. When I was like you, I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. இப்போ சிங்கிள் லைனாக பார்க்கலாம். பட் பிலீவ் மீ சன், என்ன நம்ப மகனே அப்படின்னு அந்த ஃபாதர் வந்து அவங்க சன்கிட்ட சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்னை சுற்றிலும் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தானே என்னால் இருக்க முடியும், அதனால தான் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். இந்த மாதிரி ஒரு மனசில் சந்தோஷமே இல்லாமல் மற்றவங்க கிட்ட ஷேக் ஹேண்ட் கொடுக்குறதோ, ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் சிரிக்கிறதோ, இது எல்லாமே எனக்கு வந்து லேர்னா கற்றுக்கிறது. அன்லேர்னா நான் கற்றுக்கிட்டதை எனக்கு மறக்கடிக்கணும், எனக்கு அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே நான் மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லவ் ஃபார் மை லவ் இன் த மிரர். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி சிரிக்கணுங்கிறத நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபார் மை லவ் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். நம்ம எல்லாம் ஒருத்தர்கிட்ட போய் சிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வீட்டுக்கு வந்து மிரர் முன்னாடி போய் சிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஆத்தர் சிரித்து பார்க்கும்போது அந்த ஸ்னேக்கில் அந்த ஃபஸ்ட்டு 2 டீத் ஷார்ப்பாக இருக்கும்ல, அதில் எவ்வளோ வெனம் இருக்கும், அந்த மாதிரி அவங்களுடைய டீத் வந்து இதில் கம்பேர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஸ்னேக்கோட டீத் மாதிரி என்னோட டீத் இருக்குது, ஸ்னேக்ஸோட பேர் ஃபேங்ஸ். ஓகே, ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லவ், ஷோ மீ ஹவு டு ஐ யூஸ்ட் டு லவ் அண்ட் ஸ்மைல். அதான் நான் சொன்னல, ஃபஸ்ட்டு சொன்னதான் இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சன்னை யார், சின்ன குழந்தை தானே. அந்த குழந்தை வந்து சிரிக்கும்போது எவ்வளோ அழகாக சிரிக்கும். அது இந்த மாதிரி நம்மளோட சின்ன குழந்தைங்க ஸ்மைல் பண்ண நமக்கே தானாக சிரிப்பு வரும். ஏன்னா அந்த ஸ்மைல் நமக்கு தெரியும், எந்த ஒரு கல்லும் கபடம், எந்த ஒரு மறைமுகமான எந்த எண்ணமும் அதில் இருக்காது. அதனால நீ எனக்கு சிரித்து காமி, நான் எப்படி என்னோடய சின்ன வயசில் எந்த கல்லும் கபடம் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் நான் சிரித்தேனோ, அதே மாதிரி எனக்கு இப்போ சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் எப்படி சின்ன வயசில் நல்லவனாக இருந்தேனோ, எந்த மறைமுகமான எண்ணங்களும் இல்லாமல் இருந்தேனோ, அதே மாதிரி நான் இப்போ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சிரித்து காமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல்.